உலகத்தோட வறுமையில வாழ்ந்துட்டு இருக்க ஒரு நாடு ஒரே ஒரு தலைவரால் வேர்ல்டு 4th ரிச்சஸ்ட் கண்ட்ரியா மாற முடியும். அதுக்கு சிங்கப்பூர் வந்து மிகப்பெரிய எக்ஸாம்பிள். அது மட்டும் இல்லாம ஏசியாவோட சவுத் ஈஸ்ட் ஃபினான்ஷியல் ஹப்பா வந்து சிங்கப்பூர் தான் இருக்கு. அண்ட் அங்க 1965 வந்து 80% ஆஃப் பாப்புலேஷன் வந்து ஏழையா இருந்தாங்க. எந்த அளவுக்குன்னா ஒருத்தன் கொஞ்சம் டாலர் கொடுத்தாலே போதும் அவன் இன்னொருத்தனை கொள்ற அளவுக்கு வந்து வறுமை கொட்டு கீழே இருந்தாங்க. அங்க இருக்கிற ஒரே நபரால சிங்கப்பூர் வந்து மோஸ்ட் சேஃபஸ்ட் அண்ட் வெல்த்தியஸ்ட் கண்ட்ரியா மாறிச்சு. அவர் தான் லீ. அவர் எந்த மாதிரி அப்படின்னா நம்ம ஊர்ல சீமான் மாதிரி அங்க அவர் பேச்சு திறமையில நிறைய பேரை கவர்ந்தவர். அது மட்டும் இல்லாம கிரேட் லாயரும் கூட. சோ அங்க நடந்த எலெக்ஷன் மூலமா பிரசிடென்டாவும் மாறி நிறைய ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. சோ இது மூலமா மக்கள் வந்து சேஃப் அண்ட் ஹெல்த்தியஸ்ட் லைஃப் வந்து லீட் பண்றாங்க. அண்ட் அங்க எக்கனாமியை டெவலப் பண்றதுக்கு வந்து எந்த ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸஸுமே இல்ல. சோ அப்போ ஒரு ஃபைன் பண்ணது தான் நம்ம சென்ட்ரல் பாயிண்டா சவுத் ஈஸ்ட் ஏஷியால இருக்கிறதுனால நம்மளை தாண்டி தான் வணிகம் நடக்குங்கிறது புரிஞ்சுக்கிட்டு டாக்ஸஸ் ஃபுல்லா ரெடியூஸ் பண்ணனால நிறைய கம்பெனிஸ் அங்க வர ஆரம்பிக்கு. ஏன்னா சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் ஹப்பா இருக்கறனால நிறைய கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ண ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு அங்க நிறைய கம்பெனி ஸ்டார்ட் பண்றாங்க. அண்ட் அங்க ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் போட்டனாலே வேர்ல்டுலே கரப்ஷன் ஃப்ரீ கண்ட்ரியா வந்து சிங்கப்பூர் மாறுது. இதனாலேயே நிறைய பிசினஸ் நம்பி ஈஸியா ஸ்டார்ட் பண்றாங்க. சோ இவர் பயன்படுத்தின ஸ்ட்ராட்டஜி மூலமா வறுமை கோட்டு கீழே உள்ள மக்களை 4th ரிச்சஸ்ட் கண்ட்ரியா வந்து இவர் மாத்திருக்காரு. ஒரு நல்ல தலைவன் சிறந்த காரியங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்ல, அவங்களுடைய மக்களை சிறந்த காரியங்கள் பண்ண வைக்கிறதாங்கிறத அவர் சொன்னாரு.